தொகுத்து நான் ஒரு கட்டுரையை எழுதினேன். அதற்கு கக்கூஸ் என்று பெயரிட்டேன். சாதி ஜனாதிபதியை உள்ளே விட இருக்கிறது, கக்கூஸ் ஒரு மாணவியை உள்ளே விட இருக்கிறது. சாதி கக்கூஸ். இன்ஸ்பெக்டர் போலீஸை நான் போய் கேட்கிறப்ப மேல இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்றாங்க, சார் நாங்க அனுமதி மறுத்திருக்கிறோம், அவ்வளவுதான், நீங்க மேல போய் பார்த்துக்கங்கன்றாங்க. இந்த மேலே அப்படின்னு அவங்க சொல்றது சூப்பரண்டா போலீஸ். சூப்பரண்டா போலீஸ் என்பவர் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒருத்தர். இது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நாம சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்திரா காந்தியே பல விஷயங்களை அவரை கேட்டுதான் முடிவெடுக்கணும்ன்ற நிலைமையில அவர் இருக்காரு. அவர் கர்நாடகத்துல போயிட்டு ஒரு சம்புகானந்தன் சிலையை திறக்கும் போது அந்த சிலைக்கு தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவர் அந்த சிலையை திறந்துட்டு வரும்போது அவர் அந்த சிலைக்கு தண்ணியை ஊத்தி இந்த பார்ப்பனர்கள் கழுவி விடுறாங்க, தீட்டுப்பட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த பனாரஸ் பல்கலைக்கழகம் நடத்துறவனே சட்டத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தான் அதை பனாரஸ் பல்கலைக்கழகத்தை நடத்துறோம். இந்த மாணவிக்கு அப்போ கீழ்ஜாதிக்காரங்களுக்கு இங்க அனுமதி இல்லைங்க, நாங்க இங்க அனுமதிச்சோம்னா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு கக்கு சோறும் பாத்ரூமுக்கு போவீங்க, அதுக்கு இங்க அனுமதி இல்லைங்கன்ட்டு ஆரம்பத்திலே அந்த மாணவிக்கு சீட்டு தராத இவங்க மறுத்து இருக்கணும். டாக்டர் அம்பேத்கர் மாதிரி எவ்வளவுதான் மெத்த படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் கீழ்ஜாதி தான். அவங்க எவ்வளவு பெரிய உயர்தரமான சோப்பை போட்டு குளிச்சாலும் கூட அவங்களுடைய தீட்டு போகாதுன்னு சொல்லிட்டு தெய்வத்தின் குரல்ல இன்னைக்கும் வச்சிருக்கான். பிஜேபி கொடுத்த மனுவை வாங்கிக்கிட்டு நான் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், நான் ஒரு பெரியாரிஸ்ட். 2019 நான் பெரியார் விருது பெற்றவன். எதை அவர்களுடைய சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த சித்தாந்தப்படி நான் சிந்திக்கிறவன் எழுதுகின்றவன். அப்படி சிந்திக்கின்ற எழுதுகின்ற ஒருவனுடைய நூலை வெறும் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு கொடுத்தாங்கன்றதற்காக இதை வெளியிடக்கூடாது என்று காவல்துறை முடிவு செய்தால் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? அப்ப காவல்துறை தொடர்ந்து இது போன்ற ஜனநாயக சக்திகளை, இது போன்ற படைப்பாளிகளின் சுதந்திரத்தை தொடர்ந்து முடக்கிக்கிட்டே இருந்ததுன்னா நாம இதை எந்த வகையில் இது திராவிட மாடல் ஆட்சி என்று நாம் கூறி பெருமைப்படுகிறோம். இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெத்த படித்த டாக்டர் ஜெயராமன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடும் வகையில் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். சாதி கக்கூஸ் கோயில் என்று அந்த நூலுக்கு தலைப்பிட்டு ஒரு நூலை எழுதும் பொழுது அந்த நூலுக்கு தடை போடுகிறார்கள். தோழர் அவர்கள் எதற்காக இந்த புத்தகத்தை எழுதினார், ஏன் தடை போட்டார்கள் என்பதை அறிவதற்காக அவரிடம் பல்வேறு கேள்விகளை வைக்கவிருக்கிறோம். வாருங்கள், தோழர் ஜெயராமன் அவர்களை சந்திப்போம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்களாம் எப்படி மகிழ்ச்சி. நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இப்ப நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறுமை, வேலை இல்லா திண்டாட்டம், பசி பட்டினி, பெட்ரோல் விலை ஏற்றம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கவனத்தை செலுத்தாம நீங்க ஏன் தோழர் ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்துக்கு இப்படி ஒரு கொச்சையான தலைப்பை கொடுத்து இந்துக்களினுடைய மனதை புண்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா மடி பிச்சை கேட்கிற அளவுக்கு விழுந்து விழுந்து அழறாங்க. கவர்னருக்கு எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த புத்தகத்தை தடை போடணும்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்துல அப்படி என்னதான் எழுதிறீங்க தோழர்? அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் பண்பாட்டு இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பின் நாங்கள் உருவாக்கி அதற்கு நான் தலைவராக இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து சமூக பணியில் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய 14வது நூல். இந்த நூல்ல நான் சொல்லியிருக்கிற செய்தி அன்றாடம் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை தொகுத்து, நான் பத்திரிகைகள் நிறைய வாசிப்பேன், சஞ்சிகைகள் நிறைய வாசிப்பேன். அதுல வர்ற முக்கியமான செய்திகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை சிறு சிறு கட்டிங்கா செஞ்சு ஃபைல்ல கோர்த்து வச்சுக்கிட்டே வருவேன். ஒரு கட்டத்துல 2019 நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. வழக்கமாக அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பூரி ஜெகநாதர் கோவில்ல இந்தியாவுடைய ஜனாதிபதிய கோவில் உள்ளருக்கு சாமி கும்பிடுவதற்கு அனுமதிக்கல. அவரும் அவருடைய துணைவியாரும் பூரி ஜெகநாதர் கோவில்ல வெளியில நின்று தெய்வ தரிசனத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல ஆமா, நிஜமாகவே அவர் பேரை சொல்லுவதற்கு கூட நான் விரும்பல. அதனாலதான் ஜனாதிபதினு சொல்றேன். எனக்கு ராம்நாத் கோவிந்த் அப்படின்ற ஒரு
இந்தியாவின் ஜனாதிபதி. அவர் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படலை. அதற்கு காரணம் அவர் பிறந்த சாதி. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினை வகுப்பை சார்ந்த ஒரு நபர். அதனால அவர் ஜனாதிபதியாக இருந்தாலுமே கூட ஆலயத்துக்குள் அனுமதி கிடையாது, வெளியில நிறுத்திட்டாங்க. இத்தனைக்கும் அவர் முப்படைகளின் தளபதி, இந்தியாவுடைய மிக உயர்ந்த தளபதிகள்ல அவர் தான் முப்படை தளபதி. அவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி கோயிலுக்குள் போயிருக்கலாம், ஆனா போகல. அவர் போயிடுறாரு, வெளியிலே நின்று சாமி கும்பிடுறாரு. இது நடந்து கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டில் வெளிவந்த ஒரு பிரபலமான நாளிதழ் வணக்கம் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி அந்த கல்லூரிக்குள் பல்கலைக்கழகத்துக்குள் இருக்கிற ஒரு கழிப்பறைக்கு போறாங்க. அந்த கழிப்பறைக்குள் போகும் பொழுது அங்க இருக்கிற காவலாளி, நீ எல்லாம் இந்த டாய்லெட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அடித்து விரட்டப்படுறாரு. இது பத்திரிகையில் ஒரு செய்தி. அந்த காவலாளிக்கு கூட தெரிவிச்சிருக்காங்க, இந்த படிக்கிற இந்த பிள்ளை என்ன சாதின்றத ஊட்டி இருக்காங்க. ஆமா, தெரிஞ்சிருக்கு, தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம். ஏன்னா காவலாளி, அங்க இருக்கிற காவலாளி ஒருவேளை அவர் தாழ்த்தப்பட்ட பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். ஏன்னா பெரும்பாலும் பார்ப்பனர்கள் கழிவறையை சுத்தம் செய்வது கிடையாது. பார்ப்பனர்கள் கழிவறையின் காவலர்களாக அவங்க இருக்கிறது கிடையாது. அதிகமாக போனா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருக்கலாம். அவர் கூட கழிப்பறைக்குள் வர மாணவியை அடித்து விரட்டி அடிக்கிறார். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அது பத்திரிகை செய்தியாக வந்தது. இந்த செய்தியை பார்த்த பிறகு எனக்கு இயல்பாகவே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இது என்ன நாடு? இந்தியாவில் தீண்டாமை விட்டது அப்படின்றத இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இன்னமும் இங்கு சாதியும் தீண்டாமையும் கடைபிடிக்கப்படுது. கோவிலுக்குள்ளரக்க இந்த மக்கள் துரத்தி அடிக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல. இன்று வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அது இந்த சமூகத்தை சார்ந்த அல்லது என்னை போன்ற எங்களுக்கு இது ரொம்ப பழகி போன விஷயம். கோயிலுக்குள்ள வராத, சாமி கும்பிட உள்ளுக்கு போகக்கூடாது, கருவறைக்குள் போகக்கூடாது, அப்படியே வந்தாலும் உன்னுடைய லிமிட் அந்த எண்டோட நின்றுக்கிறணும், இப்படி எல்லாம் நாங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். இது எங்கள பழகி போனது. ஆனால் கழிப்பறைக்குள் ஒரு மாணவி செல்லுவதற்கு கூட தடையா அப்படின்றப்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இதை ஒட்டி அந்த வந்த பத்திரிகை செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிங் பண்ணி வச்சிருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூலாக தனித்தனி கட்டுரையாக எழுதினேன். அந்த கட்டுரைக்கு நான் வைத்த பெயர் சாதி அடிப்படையில் ஒரு இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஜனாதிபதி வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்படலை. இது சாதியின் அடிப்படையில். சரி, ரைட் அப்படின்னா அதே சாதியை அடிப்படையில் கழிப்பறைக்குள் செல்லுவதற்கு ஒரு மாணவிக்கு அனுமதி தடை செய்யப்படுது. அப்படின்றப்ப இது இந்த இடங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் இந்த மதத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லது தங்களுடைய உயர் சாதி மேலாண்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த புரிதலில் அதை வச்சிருக்கிறாங்க? கோவிலு கடவுள் தீட்டாயிரும்ன்றாங்க. கழிப்பறை எதுல தீட்டாகும்? எது? அங்கு கிடப்பது மலம் தான், அல்லது சிறைநீராக இருக்கலாம். இது ரெண்டுக்கு மேலாக அதற்குள் சந்தனம் இருப்பதற்கோ அல்லது அங்கு பகவான் சந்தன காப்பு அலங்காரத்தில் மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருப்பதற்கோ வாய்ப்பில்லை. கழிப்பறைக்குள் போவதற்கு கூட அனுமதி இல்லைன்னா அப்ப இந்த நாட்டுல இந்த மக்களுக்கு எதுதான் உரிமை? என்னதான் உரிமை? இந்த மக்கள் எதைக்காக இந்த மதத்திற்குள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு இஸ்லாமியன் அந்த கழிப்பறைக்குள் போவதற்கு, ஒரு கிறிஸ்தவன் அந்த கழிப்பறைக்குள் போவதற்கு அனுமதி உண்டு. இந்துக்களால் பராமரிக்கப்படுகின்ற இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்திற்குள் இன்றைய நிமிடம் வரை இந்து என்று அறியப்படுகின்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்த பெண் அதற்குள் செல்வதற்கு அனுமதி இல்லை என்றால் அந்த கழிப்பறைக்குள் என்ன இருக்கிறது? அங்கு கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் அவர் எப்படி இருக்கிறார்? என்ன ரூபத்தில் இருக்கிறார்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு இந்து மதத்துல கடவுளை பத்தி பிரஸ்தாபிக்கிறப்ப அப்ப அங்கு கடவுள். இது என்னுடைய கேள்வியாக தொகுத்து நான் ஒரு கட்டுரையை எழுதினேன். அதற்கு கக்கூஸ் என்று பெயரிட்டேன். சாதி ஜனாதிபதியை உள்ளே விட இருக்கிறது, கக்கூஸ் ஒரு மாணவியை உள்ளே விட இருக்கிறது. சாதி கக்கூஸ். இது எல்லாத்திற்கும் மூலமாக ஆதாரமாக இருக்கிறது கோவில் சார்ந்த சித்தாந்தம். அதனால் நான் சாதி கக்கூஸ் கோவில் என்று பெயரிட்டேன். இந்த பெயரை பார்த்தவுடன் இந்த புத்தகத்தை Facebookல நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு.
அவர் KM ஷரீப் என்ற தோழர், அவர்தான் அந்த பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குவதாக இருந்தது. அவர் அந்த நூலை படித்து விட்டு இப்படி ஒரு அற்புதமான நூலை மருத்துவர் ஜெயராமன் எழுதியிருக்கிறார், இதை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அது எல்லா இடத்திற்கும் பரவி அது ட்ரெண்டிங் ஆகி ஒரு சகோதரி இந்த நூலை வெளியிடக்கூடாது, அந்த அட்டைப்படத்தை பார்த்து நூலை அவர்கள் படிக்கவில்லை, நூலை அவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் புத்தகத்தை நான் வெளியிட இருந்தது 30ஆம் தேதி. ஆனால் இதற்கு அவர்கள் தடை விதிக்க கோரி இந்தியாவுடைய ஜனாதிபதி, இந்தியாவுடைய பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் கவர்னர், தமிழ்நாட்டின் பாஜக தலைவர், இவர்கள் அனைவரிடமும் அந்த சகோதரி இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது, இது தொடர்ந்து இது போல செஞ்சா நாங்க கும்புற கடவுளை இப்படியெல்லாம் இழிவுபடுத்துறாங்க, தயவு செய்து இந்த நூலை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் என்று மடிப்பிச்சை அந்த சகோதரி கேட்கிறாங்க RN ரவி கிட்ட. அடிப்படையில அவங்க என்ன புரிதலோடு அவங்க மடிப்பிச்சை கேட்கறாங்கன்னு தெரியல. என்னுடைய ஆதங்கமும் என்னுடைய வேதனையும் என்னுடைய சமூக கட்டமைப்பில் நான் இருக்கிற இடமும் என்னை எவ்வளவுக்கு உறுத்துது, நான் எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் வேதனையின் வேகம் எவ்வளவு, என் வேதனையின் ஆழம் எவ்வளவு என்பதை இந்த மதத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்ற அதே கடவுளிடம் மடிப்பிச்சை கேட்கின்ற சகோதரிக்கு தெரியல. அவர்கள் மொத்தமாக ஏதோ சாதி கக்கூஸ் கோயில் நான் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க கும்புற சாமியை கொண்டே வச்சுட்டதாக அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஜனாதிபதிக்கு வந்து ராம்நாத் கோவிந்துக்கு தடை போட்டாங்கன்றதுனால நீங்க சொல்றீங்க, உள்ள விடலன்றதுனால. இது வந்து இன்னைக்கு நடக்கலையே, காலங்காலமா நடக்குது தானே. டாக்டர் அம்பேத்கரை சிறு பிள்ளையில இருந்து அவனுங்க வந்து தண்ணியை குடிக்கிறதுக்கு கூட அனுமதிக்கல, சக மாணவர்களா கூட உட்கார்ந்து பயில்றதுக்கு படிக்கிறதுக்கு கூட அவன் அனுமதிக்கல. ஸ்கூலுக்குள்ள வரும்போது வந்து கோணி பைய கொண்டாந்து கீழே போட்டுட்டு உட்காரு, நீ உட்கார்ற இடம் கூட தீட்டாயிடும்ட்டு அவரை மறுக்கிறான். குடிக்கிற தண்ணி தர மாட்டேங்கிறான் அவருக்கு. ஏன் அவ்வளவு கேக்குறீங்க? இந்து மதத்துல வந்து சாதின்னு தான் கருதக்கூடிய தந்தை பெரியார் வந்து காசிக்கு போறாரு. காசிக்கு போயிட்டு அங்க இருக்கும்போதும் அங்க வந்து உணவு பசியாறணும்னு போகும்போது அவரை சக இந்துக்களா கூட உட்கார்ந்து, அவ்வளவு பெரிய பணக்காரு பெரியாரு, மேல்ஜாதிக்காரு, இந்து மத சாஸ்திரப்படி அவனையும் அனுமதிக்க மாட்டான். சரி, அதுதான் போட்டோன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர் அமைச்சரா இருக்கிறாரு, உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு, பெரிய கேபினெட்டினுடைய ஃபுல் பவர்ல இருக்காரு அவரு. இந்திரா காந்தியே பல விஷயங்கள அவரை கேட்டுதான் முடிவெடுக்கணும்ன்ற நிலைமையில அவர் இருக்காரு. அவர் கர்நாடகத்துல போயிட்டு ஒரு சம்புகானந்தன் சிலையை திறக்கும் போது அந்த சிலைக்கு தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவர் அந்த சிலையை திறந்துட்டு வரும்போது அவர் அந்த சிலைக்கு தண்ணியை ஊத்தி இந்த பார்ப்பனர்கள் கழுவி விடுறாங்க, தீட்டுப்பட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, இந்த பனாரஸ் பல்கலைக்கழகம் நடத்துறவனே வந்து சட்டத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தான் அதை பனாரஸ் பல்கலைக்கழகத்தை நடத்துறோம். இந்த மாணவிக்கு வந்து அப்போ கீழ்ஜாதிக்காரங்களுக்கு இங்க அனுமதி இல்லைங்க, நாங்க இங்க அனுமதிச்சோம்னா நீங்க படிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து கக்கு சோறும் பாத்ரூமுக்கு போவீங்க, அதுக்கு இங்க அனுமதி இல்லைங்கன்ட்டு ஆரம்பத்திலே அந்த மாணவிக்கு வந்து சீட்டு தராத இவங்க மறுத்து இருக்கணும். அப்போ பணம் பண்ணணும்ன்றதுனால வந்து அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்க டாய்லெட் வரும்போது எங்க போகணுன்ற அறிவு வந்து இந்த தற்கொலைங்களுக்கு இல்லை இல்லையா? ஆக இந்த சமூக அவலங்களை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா நீங்க ஒண்ணும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கல. இப்ப நான் பேசுற மாதிரி இண்டிவிஜுவலா நீங்க சொல்லல. ஒவ்வொரு பத்திரிகையிலையும் வர செய்திகளை தொகுத்து நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பத்திரிகைகளுக்கு தான் தடை கேட்கணும். அந்த பத்திரிகைகள் தொடர்ந்து எந்தெந்த தேதி நீங்க வந்து பெரியார் பாணியில ஆதாரத்தோட தான் போடுறீங்க, ஆதாரம் இல்லாத எந்த வேலையும் நீங்க செய்யல. பெரியாரை பின்பற்றுறதுனால நீங்க பெரியார் பாணியிலேயே ஆதாரத்தினுடைய அடிப்படையில தான் அந்த நூலை எழுதியிருக்கீங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணணும், அந்த நூலுக்கு இவர் வந்து எழுதுறாருன்னா அடிப்படை இந்த புத்தகங்களை தான் இவர் கடந்து வந்திருக்கிறாரு, இந்த பேப்பருங்களை கடந்து வந்திருக்கிறாருன்னு அந்த பத்திரிகை ஆசிரியர் மேல இவங்க ஒரு வழக்கு தொடுந்தாங்கன்னா அது ஒரு நியாயமா இருக்கும். அதை விட்டுட்டு செய்தவனை விட்டுட்டு இதை தொகுத்து வெளியேறவங்க மேல தடை போடணும்னு நினைக்கிறது வந்து ஒரு அபத்தமா நான் கருதுறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திராவிட இயக்க மாடல்னு நம்ம சொல்றோம். பெரியார் இயக்கம், பெரியார் மண்ணு, திராவிட இயக்க ஆட்சி இங்க நடக்குதுன்னு சொல்லும் போது இந்த காவல்துறை எப்படி உங்களுக்கு மட்டும் தடை போடுறான் இதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சங்கர மடத்துல வந்து தெய்வத்தின் குரல்ன்ற ஒரு புக்கை வந்து ரொம்ப பாதுகாத்து ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கிறோம். இந்துக்கள் எல்லார் கையிலும் அந்த
தெய்வத்தின் குரல் புத்தகம் வந்து இருக்கணும்னு சொல்றான். அந்த தெய்வத்தின் குரல்ல தான் எழுதியிருக்கிறான். என்ன கீழ் ஜாதிக்காரன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் டாக்டர் அம்பேத்கர் மாதிரி டாக்டர் அம்பேத்கரை பேரை குறிப்பிடுறான் அந்த நூல்ல. டாக்டர் அம்பேத்கர் மாதிரி எவ்வளவுதான் மெத்த படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் கீழ் ஜாதி தான். அவங்க எவ்வளவு பெரிய உயர்தரமான சோப்பை போட்டு குளிச்சாலும் கூட அவங்களுடைய தீட்டு போகாதுன்னு சொல்லிட்டு தெய்வத்தின் குரல்ல இன்னைக்கும் வச்சிருக்கான். அந்த நூலுக்கு வந்து நாம தடை கேட்கல. நியாயமா நீங்க அதுக்கு தடை கேட்டிருக்கணும், நான் கேட்டிருக்கணும். கேட்கல. ஏன்னா இவனுடைய கருத்துரிமை இதுன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து களமாறுறோம் நம்ம. அது தப்பு. 21ஆம் நூற்றாண்டுல சாதிய கொடுமைகளை பத்தி நீங்க வந்து தெரிவிக்கிறது வந்து ஒரு அபத்தம். சக மனிதர்களை வந்து கீழ் ஜாதின்னு ஒதுக்குறது தப்புன்னு நம்ம வந்து கருத்தா சிந்திக்கிறோம் இல்லையா? அந்த உணர்வு ஏன் இந்த அம்மாவுக்கு இல்லைன்னு கேக்குறேன் நான். இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இவங்களை யாரு இயக்கறதா நீங்க நினைக்கிறீங்க? இவங்களுக்கு பின்புலம் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு மாவட்ட பிஜேபி அமைப்பை சார்ந்த நண்பர்கள் புதுக்கோட்டையில இருக்கிற கணேஷ் நகர் காவல் நிலையத்துல போய் மனு கொடுத்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. அந்த செய்தி தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, பிரபல நாளிதழ்கள் எல்லாத்திலையும் வந்திருக்கிறது. இந்த செய்தி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் எல்லாம் போயிருக்கு. அவர்கள் இதற்கான நடவடிக்கை அப்படின்றத நூலை தடை செய்வது அப்படின்றதோட நிறுத்தி இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸை நான் போய் கேட்கிறப்ப மேல இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்றாங்க, சார் நாங்க அனுமதி மறுத்து இருக்கிறோம், அவ்வளவுதான், நீங்க மேல போய் பார்த்துக்கங்கன்றாங்க. இந்த மேலே அப்படின்னு அவங்க சொல்றது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்பவர் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒருத்தர். இது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நாம சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில தான் இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை காவிமயமாகி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அது இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி நடந்த காலத்தில் இருந்து காவல்துறை என்பது அது கொஞ்சம் கொஞ்சமாக காவிமயமாகி வந்து விட்டது. காவி அமைப்பை சார்ந்த ஒருத்தர் போய் ஒரு மனு கொடுத்தா ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்கிறாங்க. ஒரு படைப்பாளியின் படைப்பு சுதந்திரம் இது, என்னுடைய எழுத்து சுதந்திரம், என்னுடைய ஜனநாயக கடமை இது. மனு கொடுத்துச்சுன்றதற்காக தடை செய்ய. ஆனால் அதே காவல்துறை என்னுடைய உரிமையையும் என்னுடைய கடமையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் அங்கு பணிபுரிகின்ற காவலர்கள் காவிமயமாக இருக்கிறார்கள், பாஜக சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம வார்த்தையில சொல்ல போனா சங்கிகளாக இருக்கிறாங்க. அதனாலதான் பிஜேபி கொடுத்த மனுவை வாங்கிக்கிட்டு நான் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், நான் ஒரு பெரியாரிஸ்ட், 2019 நான் பெரியார் விருது பெற்றவன், நான் பெரியாரை பின்பற்றுகிறவன். இன்றைய திராவிட மாடல் ஆட்சி எதை பின்பற்றுகிறதோ, எதை அவர்களுடைய சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த சித்தாந்தத்தின்படி நான் சிந்திக்கிறவன் எழுதுகின்றவன். அப்படி எழுதுகின்ற ஒருவனுடைய நூலை வெறும் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு மனு கொடுத்தாங்கன்றதற்காக இதை வெளியிடக்கூடாது என்று காவல்துறை முடிவு செய்தால் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? இந்த கேள்வியை நாம் பரவலாக வைக்கணும். இந்த கேள்வி எல்லா மட்டத்திலையும் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பிரச்சனைகளிலும் பிஜேபி சொல்றதான், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறத அல்லது திராவிட மாடல் ஆட்சியுடைய சித்தாந்தத்தை எந்த காவல்துறை அதிகாரியும் உள்வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. தெரிந்திருந்தால் முதலமைச்சர் இது மாதிரி விஷயங்களை வந்து நாம தடை செய்தால் நமக்கு மேலிருந்து கடுமையான தண்டனை அல்லது கண்டனங்கள் கிடைக்கும் என்ற அச்சம் அந்த காவல்துறை அதிகாரிக்கு துளி சிறிதேனும் இருந்திருந்தால் அவர் யோசிச்சிருப்பார் எனக்கு தடை விதிப்பதற்கு. கண்டிப்பா. ஆனா கேட்டுக்கிட்டு எனக்கு தடை விதிச்சிருக்காங்க. கண்டிப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கடிதத்துல இது ஏன் அவங்க கொடுத்திருக்கிற காரணங்கள்ல ஒரு காரணம், பிஜேபியை சார்ந்தவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது என்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இதை வெளியிடுவதற்கு நான் தடை விதிக்கிறேன் அவர் சொல்றாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவங்களுக்கு அப்ப காவல்துறை தொடர்ந்து இது போன்ற ஜனநாயக சக்திகளை, இது போன்ற படைப்பாளிகளின் சுதந்திரத்தை தொடர்ந்து முடக்கிக்கிட்டே இருந்ததுன்னா நாம இதை எந்த வகையில் இது திராவிட மாடல் ஆட்சி என்று நாம் கூறி பெருமைப்படுவது? இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இது திராவிட மாடல் ஆட்சின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கோ இந்த ஆட்சிக்கோ வந்து களமை ஏற்படுத்துறதுக்கு நான் விரும்பல. இந்த ஆட்சியில தான் பல சாதனைகள், இந்த தவறு நடந்தாலும் கூட பல சாதனைகளும் நடந்திருக்குது, நாம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த சாதனைகளை ஒடுக்கிறதுக்காக இந்த பார்ப்பன சக்திகள், சனாதன சக்திகள்
நீங்க சொல்ற மாதிரி காவல்துறையில இருக்கிற அந்த சங்கி மனப்பான்மை இருக்கிறவங்க தான் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் கஸ்டடி டெத்தா இருக்கட்டும், இல்ல சக மனிதன் குடிக்கிற அந்த குடிநீர்ல மலத்தை கலக்கிறது, இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக நடவடிக்கை இவங்க தீவிரமா எடுக்கிறது இல்ல. ஸ்கூல்ல படிக்கிற பையன் போயிட்டு ஒரு மிட்டாய் கேக்குறான், கடையில காசை கொடுத்து கேக்குறான். அந்த கடைக்காரு நீ கீழ் ஜாதிக்கார பையன், உனக்கு நான் இந்த மிட்டாயை தரக்க மாட்டேன், நீ சின்ன குழந்தை கிட்ட பிஞ்சி மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி அவர் அந்த மிட்டாயை தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் நம்ம பாக்குறோம், தொடர்ந்து வீடியோவில் மற்ற இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கேட்டீங்கன்னா, இதே காவல்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பம் எங்கேயும் இருக்கக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கும். திருமாவளவன் கொடியை நீங்க எங்கேயும் ஏத்தக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்கும். ஆக அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இளைய சூரியன் சார்பாவே நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி படைப்பாளியினுடைய உரிமைன்னு ஒண்ணு இருக்கட்டும். நீங்க படைப்பாளியாவே அதுல இல்லையே, நீங்க ஒரு தொகுப்பாளர், நீங்க ஒரு தொகுத்து இருக்கிறீங்க. நாட்டுல நடக்கிற அநியாயம் அக்கிரமங்களை பத்திரிகையில வந்த செய்திகளை தொகுத்து வெளியிடுறீங்க. இது தவறுன்னு சொன்னா இந்த காவல்துறை அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர உங்க மேல எடுக்க கூடாது. இப்படியா இந்த பத்திரிகையில வந்ததுன்றத பத்திரிகை அலுவலகங்கள் மீது தான் அவங்களுடைய கோபம் வரணும் இல்லையா? தேவையில்லாம உங்க மேல அவங்களுடைய கோபம் திரும்புது. ஆகையினால இதெல்லாம் இந்த அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்கதான் இதெல்லாம் களை எடுக்கணும். இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய காவல்துறைகள் யார் யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசுன்றத நான் கேட்டுக்கிறேன். அதே போல இவங்க இதுக்கு தடை போடுவாங்கன்னு சொன்னா, அந்த சங்கராச்சாரியனுடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்தை அவங்க தடை போடணும். இந்த 21ஆம் நூற்றாண்டுலயும் பாத்தீங்கன்னா, தொட்டால் தீட்டு பார்த்தா பாவம்ன்றத இந்த அரசு அதிகாரிகளே அனுமதிக்கிற மாதிரி அந்த அம்மா கிட்ட இவங்க கேட்டு இருக்கணும். ஏமா இவர் இண்டிவிஜுவலா தனியா இவர் ஒன்றும் புத்தகத்தை எழுதலையே, பல பத்திரிகைகளை வந்த செய்திகளை தான் தொகுத்து நீங்க போட்டிருக்காரு அப்படின்னா, நீங்க அந்த பத்திரிகை அலுவலகங்கள் மீது தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அல்லது நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்ட்டு காவல்துறைகள் சட்டத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு நூலை வெளியிட்டவங்க மேல அவங்க தடை போடுறது இது கண்டனத்துக்குரிய விஷயம். இது ரெண்டாவது நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஆதரிக்கக்கூடிய தோழர்கள் நீங்க எல்லாமே தெய்வத்தின் குரல் புத்தகத்தை எடுத்துன்னு போய் கொடுங்க. அம்பேத்கரையே அதுல இழிவுபடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய அம்பேத்கர் இருந்தாலும் உயர்தரமான சோப்பை போட்டு குளிச்சாலும் கூட அவருடைய ஜாதி தீட்டு போகாதுன்னு சொல்லியிருக்கிற இந்த தெய்வத்தின் குரலை காவல்துறைக்கு முன்னாடி போட்டு, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போட்டு கொளுத்துற போராட்டத்தை நான் பண்றேன், நீங்க அனுமதி தரீங்களான்னு கேளுங்க. ஆக இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் இந்த நாட்டுல நடக்கும் போது உங்களை மாதிரி தோழர்கள் பொங்கி எழறத இளைய சூரியன் வரவேற்குது, மகிழ்ச்சிங்க தோழர். உங்களுடைய பணி தொடரணும். வேற என்ன, இந்த இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணிடுறீங்கன்னு சொல்லுங்க தோழர். இல்ல, நான் இப்போ மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறேன். என்னுடைய நூலை வெளியிடுவதற்கு நீதிமன்றம் எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னு என்னுடைய நூலையும் கொடுத்திருக்கிறேன். காவல்துறை மறுத்த அந்த கடிதத்தையும் கொடுத்திருக்கிறேன். எனவே என்னுடைய நூலை வெளியிடுவதற்கு தடை விதிக்க கூடாது அப்படின்னு பெருமாள் முருகன் எழுதின மாதொருபாகன் புத்தகத்திற்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டு அந்த நெறிமுறைகள் 113 பக்கம் இருக்கிறது. அது எல்லாத்தையும் கோட் பண்ணி, இதன் அடிப்படையில ஒரு படைப்பாளியுடைய படைப்பு சுதந்திரத்தை காவல்துறை தடை மன்றம் என்னுடைய நூலை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல நான் வழக்கு இன்றைய தேதியில பதிவு பண்ணியிருக்கிறேன். காவல்துறை கொடுத்த அனுமதி மறுத்ததை தொடர்ந்து புதுக்கோட்டையில இருக்கிற திராவிட முன்னேற்றங்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு 34 இலக்கிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டன கூட்டம் நடத்தி காவல்துறைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அதையும் காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறோம். எல்லாரும் இந்த நூலை நாங்க அனைத்து அமைப்புகளும் தனித்தனியாக இந்த நூலை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வந்தவங்க தோழர் திருமாவளவன் முன்னிலையிலே இந்த நூலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப 2019 பெரியார் விருது எனக்கு கொடுத்த போது பெரியார் விருதை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஏற்புரையில் ஆசிரியர் ஐயா வீரமணி முன்னிலையில் நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன். இது போன்ற ஒரு நூலை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நூலை இந்த திடலில்
உங்களுடைய தலைமையில் வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் முதல்ல புதுக்கோட்டையில் வெளியிட்டு விடலாம்னு நினைச்சேன். அதற்கு தடை வந்திருக்கு. ஐயா கிட்ட பேசணும், பேசியிருக்க 2-3 தினங்களில் ஐயாட்ட பேசிட்டு திடல்ல வெளியிடுவதற்கான அனுமதியை அவங்க கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன். மகிழ்ச்சிங்க தோழர், மகிழ்ச்சி. கண்டிப்பா உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயல்பாடும் வெற்றி பெற இளைய சூரியனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து என்னுடைய பணியை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இளைய சூரியன் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. வணக்கங்க தோழர்.